மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அமெரிக்காவை மறுபடியும் சூப்பர் பவராக மாற்ற போகிறேன், எங்கள் நாட்டில் மட்டும்தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், உலகத்தோட மற்ற நாட்டு தலைவருக்குலாம் நாங்கள் தலையிட மாட்டோம்னு ஒரு கேம்பெயினே சந்திச்சு பிரசிடென்ட் ஆனார் ட்ரம்ப். பட் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ 1 இயர் 1.5 இயர்ஸ்க்குள்ள வெனிசுலாவோட நாட்டுக்குள்ளே போய் அதிபரை கடத்திட்டு வர்றதோ, இல்லை கிரீன்லேண்டை நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறதோ, அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் நாங்கள் கியூபாவே டேக் ஓவர் பண்ண போகிறோம், ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு நாடை டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதோ, இது வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் எவ்வளோ ரேப்பிடாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்கு இதெல்லாமே ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர், அங்கே மத குழுக்களுக்கெல்லாம் தலைவர்ன்றதை தாண்டி ஈரானோட உச்சபட்ச தலைவர், அபோவ் பிரசிடென்ட், அபோவ் எவ்ரி அதர் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி, கமேனியை வந்து அயத்துல்லா கமேனியை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இதற்கு பின்னாடி ஒரு 3 காரணம் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எதிரும் புதிருமா இருக்க இஸ்ரேல், யுஎஸ்ஏவும் ஈரானும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருந்திருக்காங்க. இஸ்ரேல் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ண வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி ஈரான் தான். அதே மாதிரி அமெரிக்கா அந்த பாயிண்ட்ல F-14 ஃபைட்டர் ஜெட்ஸை ஈரானுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருந்தவங்க 1979 அந்த இஸ்லாமிக் புரட்சி, இந்த அயத்துல்லா கமேனியோட ப்ரொடியூசர் அயத்துல்லா கொமேனி பீரியட்ல இஸ்லாமிய புரட்சி நடந்து ஷா ஆஃப் ஈரான் துரத்தி அடிக்கப்பட்டு இஸ்லாமிக் ரெஜிம் ஒன்று ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ 1979 இந்த ரிஃப்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு உடஞ்சிருச்சு. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து ஒரு 50 அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ், எம்பசி அஃபீஷியல்ஸை 444 நாள் பிணை கைதியாக பிடிச்சி வச்சுருந்தாங்க டெஹ்ரானில். ஸோ இதுதான் ரொம்ப மோசமான நிலைமைக்கு 2 நாடுகளையும் அந்த பிரிவையும் உருவாக்குனது. இது ஆக்சுவலி யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் அன்னைக்கு இருந்த கார்ட்டர் வந்து இதனால் அந்த எலெக்ஷனே ரொம்ப மோசமாக தோக்கக்கூடிய சூழல் நடந்துச்சு. ஸோ 40 வருஷம் கழிச்சு அந்த ரிஃப்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சிவியரான எக்ஸ்டென்ட்டுக்கு நகர்ந்துருக்கு. இதுக்கு முக்கியமான 3 ரீசன். ஒன்று, நம்ம இதுதான் ஒரு ரீசன்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியாது, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ரோல் பிளே பண்ணியிருக்கு. முதல் விஷயம், இஸ்ரேலும் யுஎஸ்ஏவும் காலங்காலமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் நோக்கி நகர்றாங்க. ஆல்மோஸ்ட் 60% யுரேனியமை என்ரிச் பண்ணிட்டாங்க. யுரேனியத்தை வந்து 90% செறிவூட்டினா என்ரிச் பண்ணால் அது நியூக்ளியர் கிரேடுக்கு மாறிடும், நியூக்ளியர் வெப்பன் உருவாக்க முடியும். ஸோ 60% ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் 2025ல் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் எல்லாமே யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணி நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. பட் இத்தனை மாதம் கழிச்சு மறுபடியும் அதே காரணம் தான் சொல்கிறாங்க, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் நடக்குது. இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனைனா, இது அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே கேள்விக்குறியாக்கும். இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, மொத்தம் 9 நாடுகள் இன்னைக்கு அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, இஸ்ரேலையும் சேர்த்து. ஆனால் வெஸ்ட் ஏஷியாவில் இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாடுக்கும் அணு ஆயுதம் கிடையாது. இப்போ ஈரான் அணு ஆயுதம் ஒன்று டெவலப் பண்ணால் வந்து இஸ்ரேலோட நாடே அதை அவங்க அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. யூஎஸ்ஏக்கு என்ன பிரச்சனைனா, யூஎஸ்ஏவோட நட்பு நாடுகள், முக்கியமாக சவுதிக்கும் ஈரானுக்கும் பவர் கிளாஷ் ரொம்ப நாளாகவே இருக்குது. யுஏஇக்கும் ஈரானுக்குமே காலங்காலமாக பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இப்போ ஈரான் அதிகமாக யுஏஇ மேலே முக்கியமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்படி இந்த நாடுகளுக்கு எல்லாமே ஈரான் மூலமாக பிரச்சனை வரும். தன்னோட நட்பு நாடுகள் யுஎஸ்ஏ அளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை யுஏஇயில் பண்ணியிருக்காங்க, சவுதியில் ஆயில் ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஈரான் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணால் இவங்களுக்குலாம் பிரச்சனை வரும்னு சொல்லி யுஎஸ்ஏ பயப்படுது. இது ஒன்று. ஸோ நியூக்ளியர் பவர் நோக்கி நகர்றாங்கன்றது. 2வது முக்கியமான பிரச்சனை, ஈரான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க, எக்கானமிக்கலாகவும் வீக்காக இருக்காங்க. அவங்களுக்கான சப்போர்ட்டிங் பவர்ஸும் ஈரானுக்கு இப்போ பெருமளவில் இல்லை. ஒன்று, எக்கானமிக்கலாக அவங்க ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க. இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 60% மேலே பணவீக்கம் இருக்குது. ஈரானோட ஏற்றுமதிக்கு பெரும்பாலும் நிறைய கண்ட்ரி தடை வச்சிருக்காங்க, பொருளாதார தடை. இப்போ இது ஈரானில் விலைவாசியிலிருந்து எல்லா பிரச்சனையும் இருக்குது. கிட்டத்தட்ட 50% மேலே ஈரானோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட விளைவாக மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஈரான் கவர்மெண்ட் வீக்காக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஈரான் வந்து கமேனி வந்து பர்டிகுலராக என்ன ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி
டைரக்டாக இஸ்ரேலோட சண்டை போடாமல் ப்ராக்சிகளை, மறைமுக போருக்கு சில ப்ராக்சிகளை உருவாக்கியிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான இராணுவ உதவி, ட்ரைனிங், ஃபண்டிங், டெக்னாலஜி எல்லாமே ஈரான் கொடுத்தது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி. இதில் காசாவில் ஹமாஸும் லெபனானில் ஹிஸ்புல்லாவும் ஆல்மோஸ்ட் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில். ஹவுதி மேலேயும் தாக்குதல் நடக்குது, பட் இவங்க அளவுக்கு ஹவுதிஸ் வீக் ஆகல, பட் ஸ்டில் தே ஆர் வீக்கர். ஸோ அவங்க இஸ்ரேலோட ஈரானோட ப்ரொடெக்ஷனாக இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பழைய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. சிரியாவில் ஆசாதோட ரெஜிம், சிரியா வந்து சன்னி முஸ்லீம், ஈரான் சியா முஸ்லீம், ஆசாத் வந்து சன்னி முஸ்லீம், சியா முஸ்லீம். ஸோ ஆசாத் ரூல் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் அவர் ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ ஆசாதும் பதவியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இன்னைக்கு ரஷ்யாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ இப்போ சுற்றி அவங்களுக்கான சப்போர்ட் சென்டர் ப்ராப்பராக இல்லை. அவங்க தங்களோட வீக்கராக இருக்காங்க. இன்னும் உள்நாட்டுக்குள்ள பொருளாதாரங்களையும் சரி, அவங்க நாட்டை சார்ந்து பெரிய அளவுக்கு அவங்க சப்போர்ட் சிஸ்டமும் கிடையாது. ஸோ இதுதான் ஈரானோட கம்ப்ளீட் லீடர்ஷிப்பை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. மேபி இதை கொலாப்ஸ் பண்ணிவிட்டோம்னா மக்கள் வேண்டுடுவாங்க, மேபி ஒரு புது ரெஜிம் வரும், அவங்கள நம்ம ஈஸியாக டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏ இஸ்ரேல் நினைக்கிறாங்க. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், பட் பெருமளவுக்கு வெளியில தெரியாமல் இருக்குது. இஸ்ரேலுக்கு வந்து எலெக்ஷனுக்கு அடுத்த சீக்கிரமே போகிறாங்க. ஸோ அதே மாதிரி யூஎஸ்ஏலையும் மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து பெருமளவு நிறைய பேர் ஓப்பனாக அக்யூசேஷனுக்குள்ளாராங்க, இன்க்ளூடிங் ட்ரம்ப். இப்போ ரீசெண்டாக கூட பில்கேட்ஸ் மன்னிப்பு கோரினார், பிரின்ஸ் ஆண்ட்ரியூ கைது செய்யப்பட்டார் யூகேல. அதே மாதிரி நிறையா பெரிய தலைவங்களோட பேர் வெளியில் வருது. ஸோ இதை மடைமாற்றம் பண்ணுறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்போ ரீசெண்டாக உலகத்தோட எல்லா மீடியாஸோட ஃபுல் அட்டென்ஷனுமே ஈரான் இஸ்ரேல் போரில் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த போர் வந்து ஸ்பில் ஓவரும் நடக்குது. ஸோ இப்போது முக்கியமாக துபாயில் நடக்கக்கூடிய அட்டாக்கோ இல்லை அபுதாபியில் நடக்கக்கூடிய அட்டாக்ஸோ உலகத்தை யாரோ ஒரு மூலையில் இருக்கக்கூடியவங்களையும் ஃபினான்ஷியலாகவோ இல்லை அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ்லேயோ இல்லை அவங்களோட எண்ணெய் சார்ந்த தேவைகளுக்கோ ஏதோ ஒரு வகையில் இந்த கல்ஃபோட இன்ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படும் போது இதைத்தான் ஈரான் விரும்புது. என் மேலே ஏதோ ஒரு தாக்குதல் நடத்தினா எல்லாருக்கும் அதோட பாதிப்பு இருக்கும் அப்படின்னு காமிக்க விரும்புகிறாங்க. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது மூணு தான் மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. ஒன்று நியூக்ளியர் பவர், இன்னொன்று ஈரான் வீக்காக இருக்குது, மூணாவது இவங்களோட உள்நாட்டு பாலிடிக்ஸோட பிரச்சனை. ஸோ இது அடுத்தடுத்து என்ன கட்டத்துக்கு நகர போகிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.